நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் அதற்குரிய பாடுகள் போதும்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகா உபத்திரவத்தின் குகையிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் தேவன் சொல்கிறார். இன்றைக்கி பல பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என் பாடு உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பாடுகளை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த பாடுகளில் ஒரு நாள் முடிவு உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், ஒரு நாள் ஜெயத்தை கொடுப்பார். அதனால் பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில், பிரச்சனைக்கு மத்தியில் ஆண்டவரை தேடுங்க. உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? மகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? ஐயோ, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, முடமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி பாடு உலகத்தில் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக பாடுகளோடு கர்த்தரை பின்பற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அனுதினமும் பாருங்கள், அனுதினமும் என்ன செய்யணுமா? நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? ஒவ்வொரு நாளும் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன ஆகுமோ அண்ணாகுமோலாம் பயப்பட வேண்டாம். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. கர்த்தரை பின்பற்றுங்க. காட் பிளஸ் யூ.